நண்பர்களே, ஃப்ரண்ட் மீடியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வரலாறு அப்படிங்கிறது வெற்றியாளர்களால் எழுதப்படுவதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பல உண்மைகள் பாடப்புத்தகங்களில் வராமலேயே போயிடுது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 1000 வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்தோட கம்பீரத்தை உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டிடக்கலை அதிசயம், தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜ சோழன் கட்டின இந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு பின்னாடி நாம் கேள்விப்படாத பல ரகசிய அறைகளும் யாருமே போக முடியாத நிலவறைகளும் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன் இப்போ வரைக்கும் அந்த நிலவறைகளை திறக்க யாருமே முன் வரல? அங்கே நிஜமாவே பொக்கிஷங்கள் இருக்கா? இதோ அந்த முழு விவரம். முதல்ல இந்த கோயிலோட கட்டுமானமே ஒரு பெரிய மர்மம்தான். 216 அடி உயரமான கோபுரத்தோட உச்சியில 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான சிகரம் எப்படி ஏத்தப்பட்டது? கிரேன் கிடையாது, எந்த நவீன இயந்திரங்களும் கிடையாது. ஆனா 1000 வருஷமா அந்த ஒரு கல் எப்படி அசையாம நிக்குது? இதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோயில் முழுக்கவும் கிரானைட் கற்களால் ஆனது. ஆனா தஞ்சாவூரை சுத்தி 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கேயுமே மலைகளே கிடையாது. அப்போ இவ்வளவு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எப்படி செதுக்குனாங்க? இது பாடப்புத்தகங்கள்ல சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் சீக்ரெட். இப்போ முக்கியமான மர்மத்துக்கு வருவோம். இந்த கோயிலுக்கு அடியில 100க்கும் மேற்பட்ட ரகசிய சுரங்கப்பாதைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது தஞ்சை அரண்மனைக்கும் மகாபலிபுரம் வரைக்கும் கூட நீளுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சுரங்கப்பாதை மட்டும் இப்போ வரைக்கும் மூடி வைக்கப்பட்டிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நிலவரைக்குள்ளே போன சில வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் திரும்பவே வரலன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்திய தொல்லியல் துறை அந்த பாதைகளை முழுசாக மூடி சீல் வச்சாங்க. அந்த நிலவரைக்குள்ள அப்படி என்ன இருக்கு? வெறும் காத்தா? இல்லை அங்கே ஏதோ கதிர்வீச்சு இருக்கா? சோழர்கள் காலத்துல போர்ல ஜெயிச்சு கொண்டு வந்த தங்கமும் வைரமும் அங்க புதைக்கப்பட்டிருக்கிறதா நம்பப்படுது. ஆனா அந்த பொக்கிஷங்களை விட முக்கியமானது அங்க ஒளிஞ்சிருக்கிற ஓலைச்சுவடிகள் தான். சித்தர்களோட ரகசிய மருந்துகள், விண்வெளி ரகசியங்கள் மற்றும் பழங்கால ஆயுதங்களை எப்படி தயாரிக்கணுங்கிற குறிப்புகள் அங்க இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஏன் அரசாங்கம் அதை திறக்க மாட்டேங்குது? ஒருவேளை அந்த நிலவறைகளை திறந்தா தஞ்சாவூர் நகரமே பூமிக்குள்ள போயிடும்னு ஒரு சாபம் இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம், அந்த கோயில் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கிரிட் மேல கட்டப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் மீடியா சப்ஸ்கிரைபர்களாகிய நாம ஒன்று புரிஞ்சுக்கணும். தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்லை, அது தமிழர்களோட அறிவியலோட உச்சம். ராஜராஜ சோழன் எதையுமே காரணம் இல்லாம செய்யல. அந்த நிலவறைகள்ல இருக்கிற ரகசியங்கள் ஒரு நாள் வெளியே வரும்போது உலகத்தோட வரலாறே மாற்றி எழுதப்படலாம். இந்த தஞ்சை கோயில் மர்மம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நிலவறைகளை அரசாங்கம் திறக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரண்ட் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.